பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வாக்குத்தத்த ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் சொல்லி கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், கர்த்தர் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார், கர்த்தர் நம்மை போஷித்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். சந்தோஷத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தை திறந்து முழு உள்ளத்தோடு கர்த்தரை நீங்கள் தேடும் போது கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுவார். எல்லா மரணத்தின் வல்லமைகளுக்கு, எல்லா பாதாளத்தின் வல்லமைகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்தாரே, அந்த நன்றியுள்ள இதயத்தோடு நம்முடைய தேவனை, நல்ல தேவனை நம்ம உள்ளத்தின் ஆழத்தின் உற்சாகமாய் கர்த்தரை பாடி துதிப்போம். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த காலை பொழுது நம்மை நிரப்பட்டும். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. கரங்களை தட்டி உற்சாகமா நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. சொல்லுவோம். செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கிய இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகாணங்களும் வருங்காலங்களிலே வருங்காலம் விளங்க. நன்றியால் நன்றியால் பாடிடுவோம், சந்தோஷமாக நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவர் இயேசு ஆமென் நன்மைகளை நினைந்தே. ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவர் இயேசு
நன்மைகளை நினைந்தே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. இந்த காலை பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 37:5 கர்த்தர் வாக்குத்தத்தமாய் என்னுடைய இருதயத்திலே போட்டார். அந்த வார்த்தையை உங்களோடு சொல்லி உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன். நம்ம எப்பொழுதுமே வாசித்த ஒரு வேத பகுதி, நமக்கு பரிச்சயமான ஒரு தேவனுடைய வார்த்தை. சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒரு அருமையான வாக்குத்தத்தம். காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். இந்த காலை பொழுது நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் நம்மோடு பேசுகிறார். வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, நம்முடைய காரியம் வாய்க்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்களை வாய்க்க வேண்டும், நடக்க வேண்டும், சக்சஸ் ஆக வேண்டும் என்று சொல்லி அநேக எதிர்பார்ப்போடு மக்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த காலை பொழுதும் கூட உங்களுடைய எதிர்பார்ப்பும் என் காரியம் வாய்க்க வேண்டும், என் காரியம் வெற்றியாய் முடிய வேண்டும், என் காரியம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு இந்த காலை பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். நிச்சயமாக உனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை, காரியம் வாய்க்கும் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றார், காரியம் வாய்க்க வேண்டுமா, உன் வாழ்க்கையிலே வெற்றி வேண்டுமா, உன் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஜெயம் வேண்டுமா, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. இன்னைக்கு நம்முடைய வழி எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஒரு சில வழிகள் நம்முடைய சுயமாக, நம்முடைய விருப்ப பிரகாரம், அல்லது யாராவது ஒரு கையில கொடுத்துட்டு நம்முடைய மனம் போகிற போக்கில், நம்முடைய நினைவு சொல்லுகிற காரியத்தை, மனது நினைக்கிற காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்க கூடாது. A to Z, சின்னதோ பெரியதோ எல்லாவற்றையும் அவருடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து நாம் வாழ வேண்டும். காரியம் வாய்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவனுடைய பிள்ளையே, காலை பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. ஒரு சில வழிகள் கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், ஒரு சில வழிகள் அது மறைவான வழிகளாக இருக்கும். எல்லா வழிகளையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில உயர்வோ தாழ்வோ எதுவானாலும் எல்லாம் கர்த்தருடைய கரத்துக்குள்ள நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு வழிகளும், வேத வசனம் சொல்வது, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, நம்முடைய மனது தோன்றுகிற வழிகள் உண்டு, நம்முடைய நினைவுகள் தோன்றுகிற வழிகள் உண்டு, நம்முடைய மாம்சத்திலே நடக்கிற வழிகள் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வழியை கர்த்தருக்கு நீ ஒப்புவித்து, உன் வழி எல்லாவற்றையும் எனக்கு நீ ஒப்புக்கொடு. முழு சரண்டர். என்னால எதுவும் முடியாது ஆண்டவரே, என்னால ஒண்ணும் முடியாது, எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். அன்னைக்கு யோசபாத் சொன்னா பாருங்க, எனக்கு பலன் இல்லை, என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியல. கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுக்கணும். எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்று அகப்படாம கடற்கரையில உட்கார்ந்திருந்த பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, உம்முடைய வார்த்தையின்படி நான் வளைய போடுகிறேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய திறமை, என்னுடைய ஞானம், என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் விட்டு உங்க கரத்துல நான் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காலை பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை கர்த்தருடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க, முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. அவருடைய ஆளுகைக்குள்ள நீங்க ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வியாபாரத்தை கர்த்தருடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க.
உங்க படிப்பு காரியத்தை கர்த்தருடைய கருத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்க ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. உங்க வழி எல்லாம் கர்த்தருடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. வேத வசனம் சொல்லுது, அப்படி ஒப்பு கொடுக்கும் போது காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுகிறார். காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுகிறார். இன்னைக்கு என் காரியம் வாய்க்குமா? என் காரியம் வெற்றியாய் முடியுமா? என் காரியத்தில் ஒரு ஜெயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற தேவனுடைய பிள்ளையை இந்த காலை பொழுது கர்த்தர் பேசுகிறார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர், உன் வழி கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார். ஃபுல் சரண்டர். நான் அல்ல, என் தேவன் என்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும். என் தேவன் என் தொழிலை நடத்த வேண்டும். தேவனின் பொது பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். இப்படி நாம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். என கண்மான தேவஜனமே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இரண்டாவது அதே வசனத்துல, அவர் மேல் நம்பிக்கையா இரு. யார் மேல்? தன் புயபலத்தின் மேல் அல்ல, தன்னுடைய ஞானத்தின் மேல் அல்ல, தன்னுடைய திறமையின் மேல் அல்ல, தன்னுடைய படிப்பின் மேல் அல்ல, தன்னுடைய பட்டத்தின் மேல் அல்ல. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. வழியை ஒப்பு கொடுத்துட்டா அவர் மேல் நம்பிக்கையாயிரு. இந்த நம்பிக்கை என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஷாத்ராக், ஆபேத், நேகோ இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றாங்க. அக்கினி சூளையில நிற்கும் போதும் அவர்கள் அறிக்கை செய்தார்கள், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டோம். நாங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம். அவரை தான் நாங்கள் நோக்கி பார்ப்போம். அந்த ஒரு விசுவாச அறிக்கை உள்ளவர்களாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும். பாருங்க, வெளியே ரொம்ப அறிக்கை செய்து விசுவாசமா பேசுறது ரொம்ப முக்கியம் அல்ல. ஒரு ப்ராப்ளம் வரும்போது, ஒரு விசுவாசத்தின் பரீட்சை வரும்போது, ஒரு விசுவாசத்துக்கான ஒரு போராட்டம் வரும்போது, அந்த போராட்டத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்க வேண்டும். வேத வசனம் சொல்லுவது, கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டு, கர்த்தரை நம்பியிரு. கர்த்தரை நம்பியிரு. என்ன சூழ்நிலை வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை ஏளனங்கள் வந்தாலும், உலகமே கைவிட்டாலும் கர்த்தரை நம்பியிரு. கர்த்தரை நம்பியிரு. இந்த காலை பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தரையே நம்பியிரு. முழுவதுமா 100% உண்மையை நான் நம்புவேன் என்று சொல்லி கர்த்தரை நம்பியிரு. ஒரு சில காரியத்துக்கு கர்த்தரை நம்புறது, ஒரு சில காரியத்துக்கு மனிதனை நம்புறது, ஒரு சில காரியத்துக்கு படிப்பை நம்புகிறது, ஒரு சில காரியங்களுக்கு பட்டங்களை நம்புகிறது, ஒரு சில காரியங்களுக்கு உலகத்தின் முடிவுகளை நம்புகிறது. இல்லை, 100% கர்த்தரை நம்புகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவர் மேல் நம்பிக்கை வைத்திரு. நீ கர்த்தர் சொல்றாரு, உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 100 முறை சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் எழும்பி, ஆண்டவரே நீர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். கண்மான தேவஜனமே, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். உங்க காரியம் மனிதனால வாய்க்க பண்ண முடியாமல் இருக்கலாம், உங்க ஞானத்தினால வாய்க்க பண்ண முடியாமல் இருக்கலாம், உங்க திறமையினால வாய்க்க பண்ண முடியாமல் இருக்கலாம், நீங்கள் முட்டி மோதி இருக்கலாம், எவ்வளையோ பிரயாசப்பட்டு இருக்கலாம். அன்னைக்கு பேதுரு சொன்னது பிரகாரம் இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் இன்னும் அகப்படாம, உங்க ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ், சுய நீதி, சுய திறமை எல்லாவற்றையும் பயன்படுத்த தோத்து போயிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். என் மேல நம்பிக்கை வைத்திரு, என் மேல நம்பிக்கை ஆயிரு. அந்த நம்பிக்கை என்கிற வார்த்தை தான் நமக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வருகிறது. விசுவாசம் நம்பப்படும் உறுதி, காணப்படாத காரியத்தை குறித்த நிச்சயம். பார்த்து விசுவாசிக்கிறது இல்லை, காணாததை விசுவாசிக்கிறோம். நாம் விசுவாச ஜீவியத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவன் அதை நீதியாக எண்ணினார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த காலை பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். உடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்பியிருங்கள். காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுவார்.
எவ்ரிதிங் இஸ் சக்சஸ்ஃபுல். எல்லா காரியத்திலும் ஒரு வெற்றியை, ஒரு ஜெயத்தை, காரியத்தை, வாய்க்கிற காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது உபாகமத்தின் புஸ்தகம் 29:9, இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி. நான் சொல்றேன், நம்முடைய தெய்வத்தை மாதிரி ஒரு நல்ல தெய்வம் யாரும் இருக்க முடியாது. பாருங்க, தேவ ஜனங்களை ஆண்டவர் அழைக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் கொள்ளுகிறார், அவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க, இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு. நீங்க தொடர்றதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும், நீங்க செய்யறதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கணும். எவ்வளவு விரும்புறார் பாருங்க ஆண்டவர். தேவ ஜனங்கள் ஒரு காரியத்தில் வெற்றி, ஒரு காரியத்தில் தோல்வி, ஒரு காரியத்தில் ஆசீர்வாதம், ஒரு காரியத்தில் நஷ்டம். உலகம் தான் சொல்லுது. வாழ்க்கைனா ஏற்ற தாழ்வுகள் இருக்கும், மேடு பள்ளம் இருக்கும், உயர்வுனா தாழ்வு இருக்கும். இது உலகம் சொல்லுது. ஆனா தேவ ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ செய்வதெல்லாம் உனக்கு வாய்க்கும்படிக்கு. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, நீ செய்வதெல்லாம் உனக்கு வாய்க்கும்படி. எத்தனை பேர் விரும்புறீங்க, நான் செய்யறதெல்லாம் எனக்கு வாய்க்கணும்? நான் சொல்றேன், தேவனை காட்டிலும் செய்வதெல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவர் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அவர் தான் சொல்றார், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்படிக்கு. உன் மேல நான் ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறேன், நீ செய்யறதெல்லாம் வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தையை கை கொண்டு வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறது மாத்திரமல்ல, அவர் மேல் நம்பிக்கையாக விசுவாசமாக இருக்கிறது மாத்திரமல்ல, இந்த உடன்படிக்கை வார்த்தைகளை கை கொண்டு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை சார்ந்து கொள்ளுங்க. மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தையை நம்பாதிருங்கள், உலகத்தார் சொல்லுகிற வார்த்தையை நம்பாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ இந்த உடன்படிக்கை வார்த்தையை கை கொண்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை சார்ந்து கொள், அதை பிடித்துக்கொள். தேவனுடைய வார்த்தையை பிடித்துக்கொள். இந்த உடன்படிக்கை வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. சக்சஸ்ஃபுல் லைஃப் வேணுமா உங்களுக்கு? உங்க காரியங்கள் எல்லாம் வாய்க்கணுமா? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, அந்த வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்க. அந்த வார்த்தையை சார்ந்து நீங்க ஜீவிக்கும் போது உங்க காரியங்கள் வாய்க்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு. அதனாலதான் அதே ஜோஷுவாவை பார்த்து கர்த்தர் சொல்றார், ஜோஷுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். Your successful life, வெற்றியான வாழ்க்கையை நீ நடத்துவாய். எப்ப? புத்திமானாய் நீ நடந்து கொள்ளுவாய். எல்லா காரியத்திலும் புத்திமானா ஞானமானா நீ நடந்து கொள்வாய். எப்ப? இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இரவும் பகலும் வாசிக்கணும். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். தேவையில்லாத காரியங்களில் மனதை செலுத்தி, நேரத்தை செலுத்தி, காலத்தையும் நேரத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நடக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நேரம் இல்ல, 2 நேரம் இல்ல. வேத வசனம் சொல்லுங்க, இரவும் பகலும் கர்த்தருடைய வேத வசனத்தை சார்ந்து அந்த வார்த்தையின்படி நடக்க நாம் பழகும் போது நம்முடைய காரியங்கள் வாய்க்கும், காரியங்கள் வாய்க்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்படி ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நீ நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் காரியங்கள் எல்லாம் வாய்க்கணும்னா வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? வேஸ்டா டைமை வேஸ்ட் பண்ணிட்டு, துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவியருடைய வழி, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்கார்ந்து டைமை வேஸ்ட் பண்ணி காலத்தையும் நேரத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் வராது. யாருடைய வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்? Who is blessed? யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? யார் பாக்கியவான்? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள்.
கர்த்தர் நிச்சயமாக காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 55:11 சொல்லுகிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போகாது. காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தருடைய வார்த்தை. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி இந்த பூமியை நனைப்பித்து புல்பூண்டுகளை எப்படி முறுப்பைக்கிறதோ அதுபோல என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் வார்த்தையும் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். 3 காரியங்களை காரியம் வாய்க்கும்படி நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்களை கர்த்தர் சொல்றார். உன் வழியே அவருக்கு ஒப்புவி. செல்ஃப் டிசிஷன், தனிப்பட்ட முறையில் எடுக்கிற முடிவுகள், மனம் விரும்புகிற பிரகாரம், நினைவுகள் விரும்புகிற பிரகாரம், மனிதர்கள் சொல்லுகிற பிரகாரம் முடிவெடுக்காமல் வழியை முழுவதும் கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். வேத வசனம் சொல்லுது, ஒப்புவித்துட்டு அவர் மேல நம்பிக்கையாயிரு, அவர் மேலேயே நம்பிக்கையாயிரு. எங்கள் தேவன் எங்களை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, எங்கள் தேவன் எங்களை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, அவர் மேல் நம்பிக்கையாயிருப்போம். நம்முடைய தேவன் நல்லவர். 3வது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும்படி இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள், உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அதன்படி செய்வீர்களாக. Keep the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடங்கள், அதை சார்ந்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடங்கள், அதன்படி செயல்படுங்கள். வெற்றியை காண்பீர்கள், ஜெயத்தை காண்பீர்கள். இந்த காலை பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு இந்த காலை ஆராதனையில் உங்களோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வழி எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தேவன், நீங்கள் செய்வதெல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தேவன், உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன், சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன். காலை பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் எந்தெந்த காரியங்கள் வாய்க்க வேண்டும், எந்தெந்த காரியத்திலே அற்புதங்கள் நடக்க வேண்டும், எந்தெந்த காரியத்திலே மாற்றங்கள் உண்டாக வேண்டும், எந்தெந்த காரியத்திலே ஜெயம் வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறீர்களோ, கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களில் ஜெயத்தை தந்து உங்களை நடத்தி ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நாம் ஜெபிப்போம். எங்கள் மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை பொழுதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதத்தின் ஆண்டவரே வாக்குத்தத்தத்துக்காக அருமையான பிள்ளைகளோடு இணைந்து உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். ஐயா, நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் என்று சொல்லுகிற நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் யாரையும் நம்பி இல்லை ஆண்டவரே, எதையும் சார்ந்து இல்லை, உங்களையே சார்ந்து இருக்கிறோம், உங்களையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம். உங்க வார்த்தையின்படி வசனத்தின் பிரகாரமே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே வாஞ்சையோடு காத்திருக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் எல்லா காரியத்தை வாய்க்க பண்ணி ஜெயமாக நீர் மாற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். நன்மையினால் நிரப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். குறைகளை நிறைவாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அற்புதங்களை காணும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கிருபை, தயவு, இரக்கம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக ஆண்டவரே. எல்லாவித நன்மைகளை தேவன் தருவீராக. அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்கள் திறக்கப்படுவதாக. நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொடர்வதாக. கர்த்தாவே, எல்லா பலவீனங்கள், வியாதிகள், எல்லா சோர்வுகள் எல்லாம் நீங்கி உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு செழிப்போடு ஜீவனம் பண்ண கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு நன்மையும் குறைபடாமல் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பதாக. ஆமென். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த காலை பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். கர்த்தருக்காக கொடுக்கிற ஒரு நேரம். அதற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உடைய காணிக்கைகள் தசம்பாகங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொடுங்க. சிறியதோ பெரியதோ உற்சாகமான இருதயத்தோடு கர்த்தருக்கு நாம் கொடுக்கும்போது கர்த்தர் குறைகளை நிறைவாக்கி நன்மையினால் நிரப்ப ஒரு போதுமான தேவனாக இருக்கிறார். நீங்கள் கொடுக்கணுங்கிறத எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் இந்த காலை பொழுது கொடுக்க வேண்டிய ஆண்டவர் தசம்பாகங்கள் காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இதை ஆசீர்வதியும். 102 ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்னு சொன்ன வார்த்தை பிரகாரம் கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியிலே போடுவான்னு சொன்ன வார்த்தை பிரகாரம் கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God bless you.